வீடியோவில் நிஃப்டி ரிப்போர்ட் கார்டு 6th February க்ளோசிங் எப்படி இருக்குன்றதை பார்க்கலாம். நிஃப்டி RSI ஸ்டில் 52.78 இருக்குது, 50 and above இருக்குது. தட் இஸ் ஸ்டில் குட் சைன். சேம் மூவிங் ஆவரேஜ் 20 and 10 அபோவில் இருக்குது, எதுவும் பிலோலாம் வரல. ஸோ இப்போ மார்க்கெட் மேலே போனதுக்கு ஒரு சின்ன கரெக்ஷன் வந்திருக்கு. இது நம்ம ஏற்கனவே பேசியிருந்தோம். 6th அன்னைக்கு ஒரு கரெக்ஷன் வந்ததுன்னா யூட்டிலைஸ் பண்ணுங்கள் பைக்கு அப்படின்னு பேசியிருந்தோம். ஓகே, நிஃப்டி 50 ஸ்டாக்ஸு மூவிங் ஆவரேஜ் 10 அபோவ் வந்து 35 இருக்குது, ஸ்டில் இன் அப்பர் சைடில் தான் இருக்குது. 20 மூவிங் ஆவரேஜ் 20க்கும் வந்து 31 and above இருக்குது. அண்ட் மீடியம் அண்ட் லாங் டேர்ம் வியூ வந்து 17 மூவிங் ஆவரேஜ் 200க்கு மேலே இருக்குது. மூவிங் ஆவரேஜ் 50க்கு மேலே 22 இருக்குது. ஓகே, FIS கண்டினியூஸாக செல் பண்ணிகிட்டு இருக்காங்க. நடுவில் ஒரே ஒரு நாள் பை பண்ணாங்க. ஸோ நான் தான் ஏற்கனவே பேசியிருந்தேன், அட்லீஸ்ட் அவங்க ஒரு 2 days கன்சிக்யூட்டிவாக பை பண்ணாங்கன்னா அது பெட்டராக இருக்கும்னு சொன்னேன். ஒரே நாள் தான் பை பண்ணாங்க. அகெயின் தே ஹவ் கம் டு செல்லிங், ஹியூஜ் செல்லிங், டெய்லி பேசிஸில் செல் பண்ணிகிட்டே இருக்காங்க. ஒரு மார்க்கெட் ஜஸ்ட் ஒரு கிராஷ் ஆகி அதுக்கப்புறம் ரிகவர் ஆகுது கூட அந்தளவுக்கு வழி தெரியாது. இது கொஞ்சம் கொஞ்சமாக செல் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. டிஎஸ் இன்னைக்கு ஒரு 2721 crores பை பண்ணியிருக்காங்க. F&O ஓப்பன் பொசிஷன்ஸ் இன்னைக்கு FIS டாமினேட் பண்ணியிருக்காங்க. FIS நல்லா செல் பண்ணியிருக்காங்க, ப்ரோவும் செல் பண்ணியிருக்காங்க. இது நம்ம ஏற்கனவே தெரிஞ்சது தான், பப்ளிக்கு இதை பை பண்ணுவாங்கன்றத. ஸோ பப்ளிக் இன்னைக்கு பை பண்ணியிருக்கிறாங்க. காலையில் 9:30க்கு கிளியராக தெரியுது தெர் இஸ் நோ பையிங் அட் ஆல்ன்றது. பட் ஸ்டில் பப்ளிக் எப்படி தான் இவ்வளோ இந்த மாதிரி பை பண்ணிகிட்டே இருக்கிறாங்களோன்றது ஒரு பெரிய கொஷின் மார்க்காகவே இருக்குது. எனிவே தட் இஸ், நேற்று நான் கிளியராக அதை எக்ஸ்பிளைன் பண்ணேன், ஆல்கோ ட்ரேடிங் அவங்க எப்படி பண்ணுறாங்க, எந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸ் வருதுன்றது. ஸோ அதுதான் இந்த மாதிரி ஆகிட்டுருக்கு. பட் பப்ளிக் ஒரு 3,16,000 கான்ட்ராக்ட் வந்து பையில் இருக்கிறாங்க. நாளைக்கு இம்பார்ட்டண்ட் RBI மீட் இருக்குது. அது இன்ட்ரெஸ்ட் ரேட் கட் பண்ணுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ நாளைக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும். நாளைக்கு பேட்டர்னும் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டும் இன்ட்ராடே ட்ரேட் பண்ணுறவங்க ரொம்ப ரொம்ப கிளியராக பார்க்கணும். ஹையஸ்ட் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் கால் சைடு அகெயின் சேம் 24,000 வந்துருச்சு நெக்ஸ்ட் வீக் கான்ட்ராக்ட் இது. அதுக்கப்புறம் 23,700, 23,600 இருக்குது. ஹையஸ்ட்டு புட்டு ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் 23,600, 23,500 இருக்குது. ஸோ ஓவரால் பார்த்தீங்கன்னா ஒரு அந்த நம்ம ஏற்கனவே சொன்ன அந்த மிட் பாயிண்ட், அந்த 23,500ன்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும் அப்படின்றது இந்த ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்லையும் காமிக்குது. இந்தியா விக்ஸ் 14.18 ஒரு சின்ன ஏற்றம் இருந்தது இந்தியா விக்ஸில். நேற்றுக்கும் இன்றைக்கும் ஒரு 0.10 பாயிண்ட் ஏறி இருக்குது. பட் RBI ஈவெண்ட் இருக்குது, டெல்லி எலெக்ஷன் ரிசல்ட்ஸ் இருக்குது, ஆனாலும் 15க்கு மேலே மூவ் ஆகலை, 14.18 இருக்குது. திஸ் ஷோஸ் ஆக்சுவலி ஸ்டெபிலிட்டி அண்ட் 23,500க்கு மேலேயும் இருக்குது. அதனால் எனி டைம் புல் வில் டேக் கண்ட்ரோல்ன்ற மாதிரி தான் இப்போதைக்கு சுச்சுவேஷன் இருக்குது. February 1st வீக் அதான் நாளையோட முடியுது. ரெசிஸ்டன்ஸ் 23,980, 2420 இருக்குது. பார்க்கலாம் நாளைக்கு என்ன மூவ் ஆகுதுன்றது. இது மந்த்லி சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ். நிஃப்டி 50 ஸ்டாக்ஸ் நம்மளுடைய வியூ புல் 10 ஆயிருக்கு, பேர் 25 ஆயிருக்கு, நியூட்ரல் 15 ஆயிருக்கு. ஸோ இன்னைக்கு மார்க்கெட் இறங்கினதால பேர் கொஞ்சம் இதில் டாமினேஷன் இப்போதைக்கு பண்ணியிருக்கிறாங்க. மிட் பாயிண்ட்டை தான் நம்ம ஏற்கனவே பேசினது தான் 23,500. ஸோ இதை நான் 2 நாள் முன்னாடியே சொன்னேன், மார்க்கெட் 23,500க்கு மேலே போய் ஒரு 23,800 வரும்போதே சொன்னேன். 6th ஒரு சான்ஸ் கிடச்சிதுன்னா யூட்டிலைஸ் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு. ஸோ 6th இன்னைக்கு ஒரு அருமையான சான்ஸ் கிடச்சிது. அதேமாதிரி இன்னைக்கு விஷயத்த ரொம்ப கிளியராக பேசியிருந்தோம். எக்காரணத்து கொண்டும் இன்கேஸ் கேப் அப் ஆச்சு அப்படின்னா பையிங் பார்க்காதீங்கன்னு சொல்லியிருந்தேன். அதேமாதிரி கேப் டவுன் ஆச்சுன்னா செல்லிங் பார்க்காதீங்கன்னு சொல்லியிருந்தேன். அப்படியே ரிவர்ஸ் ஆகும்னு சொல்லியிருந்தேன். ஸோ இது நீங்கள் லைவ்லேயே பார்க்கலாம். அதே மாதிரி இது பாருங்கள், இதுதான் இங்கே முடிஞ்சது. மார்க்கெட் இங்கே கேப் அப் ஆனது. கேப் அப் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கண்டினியூஸாக கீழே இருந்தது. அதேமாதிரி அன்னியனும் அம்பியும் மாறி மாறி வருவாங்கன்னு பேசியிருந்தோம். அதாவது சடனாக மூவும் அதுக்கப்புறம் சைட்வைஸ் மூவும் இருக்குன்ற மாதிரி பேசியிருந்தோம். சாரி, அது நீங்கள் பார்க்கலாம். நல்ல ஒரு அன்னியன் மூவ், திரும்ப ஒரு சைட்வேஸ், திரும்ப ஒரு டவுன் மூவ், திரும்ப ஒரு அப் மூவ். அதுக்கப்புறம் இந்த 11:30 டைம் சொல்லியிருந்தோம். இந்த 11:30 கரெக்டாக ஒரு ஷார்ப்பாக ஒரு ஃபால் போட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு 30 பாயிண்ட் தான் ரிகவர் கொடுத்தது. ஒரு 50 பாயிண்ட்டாக ரிகவர் கொடுக்கும்னு எதிர்பார்த்தேன், பட் 30 தான் ரிகவர் கொடுத்தது.
திரும்பி அதுக்கப்புறம் ஒரு ஃபாலு, திரும்ப ஒரு சைட்வேஸ் இப்படி தான் ஹோல் டே இருந்தது. பட் இதை வந்து ரொம்ப கிளியராக நம்ம பேசியிருந்தோம். எக்காரணத்து கொண்டும் கேப் அப் மட்டும் ஆச்சுன்னா பை பார்க்கவே பார்க்காதீங்க அப்படின்னு சொல்லியிருந்தோம். அதுதான் இன்னைக்கு நடந்தது. கேப் அப் ஆனோடனே மார்க்கெட் கீழே வந்தது. 9:30க்கு அது ரொம்ப கிளியராக இருந்தது. ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்லாம் சாரி ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்லாம் ஸ்டார்டிங்லேயே வந்து காலை தான் வித்துட்டே இருந்தாங்க இன்றைக்கும். ஸோ 6th நான் எதிர்பார்த்தது ஒரு டவுன் மூவ் தான். அது கரெக்டாக நடந்திருக்கு. பட் இப்போது நம்ம ஒரு எக்கனாமிக் சைக்கிள் சேஞ்சஸில் இருக்கிறோம். ஸோ ஒரு மாதிரி ஆர்பிஐ கவர்னர் ரேட் கட் பண்ணுவார் அப்படின்னு எதிர்பார்க்குறோம். அந்த சைக்கிள் தொடரும். யூஎஸ்லாம் அந்த சைக்கிள் வந்துடுச்சு, அதாவது ரேட் கட் வந்துடுச்சு. பட் இந்தியாவில் இன்னும் வரல. பட் இந்த இதுலேருந்து வரும் அப்படின்னு எதிர்பார்க்குறோம். பட் பார்க்கலாம் நாளைக்கு எப்படி சொல்கிறாருன்ட்டு. பட் அவர் நாளைக்கு அது சொல்கிறது ஒன்று, அதுக்கப்புறம் அவர் அந்த கமெண்ட் அதை பற்றி என்ன எக்கனாமி எப்படி இருக்குது, அதெல்லாம் பற்றி இன்ஃப்ளேஷன் எப்படி இருக்குது அதை பேசுவார். அதுக்கப்புறம் மார்க்கெட் ஒரே டைரெக்ஷனில் போகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. நமக்கு நம்ம கிளைண்ட்ஸ் நம்ம ஃபாலோ பண்ணுறவங்க எல்லாருக்குமே தெரியும் 23,500 ரொம்ப க்ரூஷியல்னு சொல்லிட்டு. ஸோ 23,500க்கு மேலே இருந்தது அப்படின்னா, ஏதாவது ஒரு பேட்டர்ன் பையிங் பேட்டர்ன் இருந்ததுன்னா வி கேன் லுக் ஃபார் பை பேட்டர்ன். இதுக்கு கீழே இருந்ததுன்னா நம்ம இது கீழே இருந்தால் மட்டும்தான் நம்ம செல்லு பார்க்க போகிறோம். பட் மோஸ்ட் ப்ராபப்ளி இதுக்கு மேலே இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் நான் எதிர்பார்க்குறேன். 8th அன்னைக்கு டெல்லி எலெக்ஷன் ரிசல்ட்டும் இருக்குது. அதுவும் ஒரு மார்க்கெட்டில் ஒரு நல்ல இம்பேக்டை க்ரியேட் பண்ணணும்னு எதிர்பார்க்குறேன். வேல்யூவேஷன் நிஃப்டி 21.45 ஒரு ப்ரெடி டீசன்ட் வேல்யூவேஷனில் தான் இருக்குது. தேங்க்யூ ஸோ மச். திரும்பி இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்.